சிக்கன் பிரியாணியை சொந்த பந்தங்களோட சேர்ந்து பிரியாணி வாசனை 8 வீட்டுக்கும் எட்டி பாக்குற மாதிரி செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 4 கிலோ சிக்கனை கிளீன் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம், தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 கிலோ பிரியாணிக்கு ஏத்த மாதிரி பெரிய சட்டியை வச்சு அடுப்பு பத்த வச்சு 1/2 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், 200 நெய்யை ஊத்தி நல்லா காய விட்டுட்டு அப்படியே 5 பிரியாணி இலை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 பட்டை, 1/2 கிலோ நறுக்குன பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமா ஆற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா செவக்கிற கேப்பில் 4-5 பட்டை, 4 ஏலக்காய், 8 கிராம்பு, 3 பிரியாணி இலை எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வதக்குற வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் செவந்தோடனே 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனோடனே தக்காளி 1 கிலோ நறுக்கி போட்டு புதினா, மல்லித்தலை சேர்த்து வதக்கிட்டு அப்படியே மிளகாத்தூள் 200 கிராம், தயிர் 1 பாக்கெட், மஞ்சத்தூள் 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காம கிளறிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னே 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் அதில் சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு நீங்கள் என்ன அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து சேர்த்துட்டு 3 எலுமிச்சம்பழத்தோட சாறு அதில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 1/2 மணி நேரம் ஊற வச்ச 4 கிலோ அரிசி அதில் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு அரிசி நல்லா வெந்தோடனே நல்லா பெரட்டிட்டு நெய்யை மேலே ஊற்றி இறக்குனா சும்மா வாசனை 8 வீட்டுக்கு எட்டி பார்க்குற மாதிரி சிக்கன் பிரியாணி ரெடி. இலையில சுட சுட பிரியாணியை போட்டு சைடு செய்ய வச்சு சொந்த பந்தங்களோட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே அந்த ஃபீலிங்ஸோட சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு, என்ன ஃபீலிங்ஸு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சொந்த பந்தத்தை நேசிக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.